பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல், செயல், ஸ்லோகம் இந்த வரிசையில் இன்றைக்கு எந்த சொல்லை பார்க்கலாம்? தனியான ஒரு சொல் என்று வைத்துக் கொள்ளாமல் அன்பு கலந்த சொற்கள் என்று ஒரு தொகுப்பை வைத்துக் கொள்ளலாம். அது என்ன அன்பு கலந்த சொற்கள்? சொல்லுகிற வகையில், பேசுகிற தொனியில் அன்பு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய சொற்கள். சிலர் பேசும்போது பார்க்கலாம், முன்னே பின்னே தெரியாதவர்களிடத்தில் கூட அந்த சொற்கள் அன்பொழுக பாயும். தமிழ்நாட்டில் கொங்கு பகுதிக்கு போய் பார்த்தால் தெரியும். எந்த வார்த்தையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மரியாதை சேர்த்துத்தான் அவர்கள் தங்களுடைய சொற்களை சொல்லுவார்கள். யாராவது எதிரில் பேசிக் கொண்டிருந்தால் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுங்கள், போங்கள், நீங்கள், வாருங்கள் என்று அந்த மரியாதை கலந்தே இருக்கும். அவர்கள் சொல்லுவது கடினமான ஒன்றாக இருந்தால் கூட அந்த சொல் மரியாதையோடு வருவதனால் அதை கேட்பதற்கு மனம் இருக்கும், அவர்கள் சொல்வதை செய்வதற்கும் மனம் வரும். எனவேதான் அன்பான சொற்களை சொல்வதற்கு பழகிக்கொள்வோம். சில தாய்மார்கள் பேசும்போது பார்க்கலாம், தங்களுடைய குழந்தையாக இருந்தால் கூட ஒருமையில் பேச மாட்டார்கள். தம்பி, இதை செய்து விடுங்கள் தம்பி, குழந்தாய் இதை செய்து விடுங்கள் அப்பா என்று சொந்த குழந்தையிடத்திலேயே அப்படி பேசுவார்கள். சொந்த குழந்தைக்கு மரியாதை தேவையா என்று நாம் தர்க்க ரீதியாக விவாதித்து பார்க்கலாம். ஆனால் அதில் மரியாதை என்பதை விட அவர்கள் சொல்கிற தொனியில் இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படியே வசப்படுத்தும். எனவேதான் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பான சொற்களை சொல்வதற்கு பழகிக்கொள்வோம். அலுவலகத்தில் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். நம்மை பார்ப்பதற்கு யாரோ ஒருவர் வருகிறார். வருபவர் யார் என்று நமக்கு தெரியாது. அவர் நம்மிடத்தில் வைக்கக்கூடிய விண்ணப்பம், கோரிக்கை கூட செய்ய முடியாததாக இருக்கும். ஆனால் வாருங்கள் ஐயா, சொல்லுங்கள் ஐயா, ஐயா இதை செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் ஐயா என்று அவரிடத்தில் சொன்னால் நம்முடைய நோக்கத்தில், நம்முடைய பரிசீலனையில் உண்மை இருக்கிறது என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடியும். உள்ளத்தில் இருக்கிற உண்மை, உள்ளத்தில் இருக்கிற மென்மை, உள்ளத்தில் இருக்கிற மேன்மை, இவை மூன்றுமே அந்த தொனியில் வெளிப்பட்டுவிடும். செய்ய முடியாத செயலாக இருந்தால் கூட, ஐயா இதை செய்வது கடினம், இதை செய்ய முடியாது என்று மென்மையாக சொல்லலாம் இல்லையா? எனவேதான் அன்பு கலந்த சொற்களை சொல்வதற்கு பழகிக்கொள்வோம். எந்த செயல் நமக்கு இன்றைக்கு அவசியம்? இப்படி பார்க்கலாமா? பல நேரங்களில் ஒரு பெரிய செயலை செய்ய வேண்டும் என்று தொடங்குகிறோம். ஆனால் தொடங்கும் போதே இது முடியுமா என்கிற ஒரு மலைப்பு வருகிறது. அப்படியே அதை வைத்து விடுகிறோம். ஆங்கிலத்தில் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொடர் பெயர் தருவார்கள், ஒரு டேர்ம் டு ஐடென்டிஃபை. அது என்ன தெரியுமா? டிஸ்கரேஜ்ட் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் செய்வது துல்லியமாக இருக்க வேண்டும், எனவே அப்படிப்பட்ட துல்லியமான தருணத்தில் தான் அதை செய்ய தொடங்குவேன், அப்போதுதான் செய்வேன் என்று வைத்திருப்பார்கள். இது என்ன ஆகும்? அந்த துல்லியமான தருணம், அந்த முழுமையான தருணம் வரவே வராது. அந்த செயல் நடைபெறாமலேயே போகும். சில குழந்தைகள் பாடங்களை படிக்கும் போது இப்படி செய்வார்கள். இந்த பாடம் கடினமானது, எனவே இதை இப்போது படிக்க வேண்டாம், இது இப்போதில்லை, சரியான நேரத்தில் சரியாக படித்தால்தான் இது புரியும், எனவே நாட் நவ், நாட் நவ், நாட் நவ் என்று ஒத்தி போடுவார்கள். இன்னும் சில பேர் செய்ய வேண்டிய செயல் கொஞ்சம் கடினமான செயல்தான், அதை செய்வதற்கு இது இப்போது செய்ய தொடங்கினால் இட் இஸ் a little tough, so tomorrow என்பார்கள். ஒன்று தெரியுமா?
டுமாரோஸ் நெவர் கம். இன்றைக்கு இருக்கிற இந்த நாள் தான் சாஸ்வதம். நாளை வருமா, நாளை இதே போன்ற சூழல் அமையுமா தெரியாது. எனவே என்ன செய்யலாம்? இன்றே செய்ய வேண்டும். எப்படி செய்யலாம்? அதற்குத்தான் மேலாண்மையில் ஒரு முறை உண்டு. அதை மேல்நாட்டவர்கள் பைனாப்பிள் டெக்னிக் என்பார்கள். நாம் வேண்டுமானால் நம்முடைய நாட்டிற்கு ஏற்றவாறு ஜாக் ஃப்ரூட் டெக்னிக், பலாப்பழ டெக்னிக் என்று அதை மாற்றிக்கொள்ளலாம். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஒரு பைனாப்பிள் என்று சொல்லுகிறோமே, அதை கொண்டு வந்து மேஜையில் வைத்தால் அதை அப்படியே சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அதை அப்படியே சாப்பிடுவது என்றால் அதன் மேலே இருக்கக்கூடிய முள் எல்லாம் குத்தும். நாம் அதை பலாப்பழத்திற்கு ஒப்பிட்டு பார்ப்போம். பலாப்பழத்தை அப்படியே கொண்டு வந்து வைத்தால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் யார் இதை நறுக்கி வெட்டி உள்ளே இருக்கிற கோதகற்றி பிசினகற்றி அப்படி செய்வதற்கு கையில் எண்ணெயை தடவிக்கொண்டு அதன் பின்னர் அந்த சுளையை எடுத்து அதை பார்க்கும் போதே மலைப்பாக இருக்கும். ஆனால் இதையே யாராவது செய்து தட்டில் சுளையை மாத்திரம் கொண்டு வந்து வைத்தால், பக்கத்தில் கொஞ்சம் தேனையும் வைத்தால் எப்படி இருக்கும்? வெகு வேகமாக அந்த மொத்த பலாப்பழத்தின் சுளைகளும் காணாமல் போய்விடும் இல்லையா? எனவேதான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துவோம். அதாவது ஒரு செயல் பெரிய செயலாக இருந்தால் அதை சின்ன சின்னதாக பங்கிட்டுக் கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம் அல்லது வகைப்படுத்திக் கொள்வோம். ஸ்மால் பீசஸ் ஆஃப் அ பிக் ஹோல். பெரியதாக இருக்கக்கூடிய வேலை, பெரிய அத்தியாயம் படிக்க வேண்டும், பெரிய பாடம் படிக்க வேண்டும். அந்த பாடத்தை என்ன செய்யலாம்? 4 பக்கங்கள் இன்றைக்கு, 4 பக்கங்கள் நாளை காலை, இன்னும் 4 பக்கங்கள் நாளை மாலை. எண்ணி பாருங்கள், 3 நாட்களில் எல்லா பக்கங்களையும் படித்து முடித்து அந்த பாடம் முழுமையாக கைவர பெற்றுவிடும். இந்த முறைக்குத்தான் பலாப்பழ டெக்னிக் என்று நாம் பெயர் வைக்கலாம். இந்த பலாப்பழ டெக்னிக்கை இன்றிலிருந்து கையாளத் தொடங்குவோம் என்றால் எந்த வேலையும் தடைப்பட்டு நிற்காது. எப்படியும் அது நடந்துவிடும், கண்டிப்பாக நடந்துவிடும். சுவாமி விவேகானந்தர் ஒன்று சொல்வார். அவரிடத்தில் ஒருவர் கேட்டார், இவ்வளவு நீளமாக இருக்கிறதே இந்த பாதை, இவ்வளவு நீளமான பாதையில் நான் எப்படி பயணிப்பது? ரொம்ப நாட்கள் ஆகுமே. விவேகானந்தர் சொன்னார், முதல் காலடியை எடுத்து அந்த பாதையில் வைத்துவிடு. முதல் காலடியை எடுத்து அந்த பாதையில் வைத்து விட்டால் என்ன ஆகும்? பாதை நம் காலுக்கடியில் கிடக்கும் இல்லையா? பாதை எங்கேயோ இல்லை, நம் காலுக்கடியில் கிடக்கும். அதை பயன்படுத்துவோமா? இன்றைக்கு எந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம்? சின்ன ஸ்லோகம் தான். அறம் செய்ய விரும்பு. ஆத்திசூடியில் அவ்வை பாட்டி சொன்னது, சின்ன குழந்தைக்கு சொன்னது. அறம் செய்ய விரும்பு. பாட்டி அறம் செய் என்று சொல்லாமல் அறம் செய்ய விரும்பு என்றாள். ஏன் பாட்டி அப்படி சொல்கிறாய்? சுருக்கமாக அறம் செய் சொல்ல வேண்டியதுதானே என்றால், பாட்டி சொன்னாள், இதை செய் என்று சொன்னால் மனம் உடனேயே ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், விருப்பம் உள்ளத்தில் இருக்கும் என்றால் அதை செய்வதற்கு வழி கிட்டிவிடும். எப்படி ஒரு பெரிய செயலை செய்வதற்கு காலை எடுத்து வைத்து விட்டால் பாதை காலடியில் கிடக்குமோ, அப்படித்தான் உள்ளத்தில் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் வந்துவிட்டால் அந்த விருப்பம் எப்படியும் நம்மை உந்தி தள்ளிவிடும். அதனாலேதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். இதை ஆங்கிலத்திலேயும் சொன்னார்கள், வேர் there is a will there is a way என்றார்கள். எங்கே எல்லாம் உள்ளத்தில் அதை செய்ய வேண்டும் என்கிற ஆசை வருகிறதோ அப்போது கண்டிப்பாக அதை செய்வதற்கான ஒரு பாதை நமக்கு கிடைத்துவிடும். பாதைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த பாதைகளில் நடப்பதும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வோமா?